டேய் என்னடா இப்படி கமல் சார் வச்சு செஞ்சு விட்டுருக்கீங்க, எந்த நேரத்துல என்ன கார்டு தூக்கணும்னு தெரியும்ல, தெரியலன்னா என்ன பார்த்து கத்துக்கோங்க, நான் வேணா சொல்லித்தாரேன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கார்டு மேட்டர் எடுத்து பயங்கரமா பேசியிருக்காங்க நண்பர்களே. சோ நம்மளால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. சோ தரமான ப்ரோமோ, முக்கியமா விஜய் சேதுபதி வச்சு செஞ்சிருக்காரு. நம்மளால நினைச்சிட்டு இருந்தோம் விஜய் சேதுபதி எங்க பண்ண போறாரு, அவர் கரெக்டா பண்ணுவாரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோலயே நமக்கு ஓரளவு வந்து ஹோப் கிடைச்சிட்டு வச்சு செய்ய போறாருன்னு. முக்கியமா இந்த ப்ரோமோ வந்து ஏன் இப்படி மக்களை வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, மக்களுக்குள்ள கடந்த ஒரு 2 சீசனா பயங்கர குமுறல் இருந்துச்சு. என்னன்னா ஹோஸ்ட் சரியில்லை, ஹோஸ்ட் ரொம்ப ஒன்சைடா போறாரு, இந்த டாபிக் எடுத்து பேசியிருக்கணும், அவங்க தானே ஃபேவரிசம் பண்றாங்க, இவங்க தான் டாமினேட் பண்றாங்க, சோ இதெல்லாம் இவர் பேசலன்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள நிறைய டாபிக் போய்கிட்டே இருந்து. பட் அதெல்லாம் சாட்டர்டே சண்டே கமல் சார் நிறைவேற்றவே இல்லை. அது ஒரு மாதிரி ஒன் சைடாவே போயிட்டு கடைசி 2 சீசனா. சோ அதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி ரெட் கார்டு தூக்குற ரெட் கார்டு வைக்கிற மாதிரி எண்டு கார்டுன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட இருந்தே சஜஷன் கேட்டு மக்களின் குரலாக மக்கள் செல்வன் இந்த வீட்டுக்குள்ள ஹோஸ்ட் பண்ண போற மாதிரி ஒரு தரமான ப்ரோமோ எடுத்திருக்காங்க. சோ ப்ரோமோ ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த டீசர்ல இருந்தா அப்படி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கூட அந்த டீசரை போ சொல்லியிருந்தோம், என்னடா துணி கடைக்குள்ள எதுவும் பூந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அது உண்மையாவே துணி கடை தான். சோ துணி கடைக்குள்ள போற மாதிரி அவர் கோட் சூட் அளந்து பாக்குறாரு. சார் பக்காவா இருக்கு சார், கரெக்டா ரெடி ஆயிட்டீங்க, பர்ஃபெக்டா இருக்கீங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்படி சொன்னோன்னா அடுத்தது அப்படி ஜாக்வார் கார்ல கிளம்புறாரு. சோ கிளம்பும் போது அங்க வந்து டிரைவர் வந்து ஒரு டாபிக் மாதிரி சொல்றாரு, சார் உண்மையா ரெடி ஆகணும்னா கார்வலம் போனா மட்டும் போதாது, ஊர்வலம் போனோம், ஊர்வலம் போனாதான் ஊருக்குள்ள என்ன கருத்து போயிட்டு இருக்கு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து விஜய் சேதுபதி ஊருக்குள்ள போய் மக்கள்கிட்ட பேசுற மாதிரி ஒரு டாபிக் எடுக்கிறாங்க. இதை பத்தி ஆல்ரெடி சொல்லினேன், அவர் வந்து மக்களுக்குள்ளதான் போய் பேசுவார். சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜாக்கிங் போறாங்க. சோ காலையில மார்னிங் வந்து நிறைய பேர் ஜாக்கிங் போவாங்கல்ல, ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போவாங்க. சோ அந்த சீக்வன்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. இதுல போனோடனே 2 அங்கிள்ஸ் அங்க இருந்து நடந்து வராங்க. இதுல கமல் சார் போய் ஜாயிண்ட் அடிக்கிறாரு. சோ ஜாயிண்ட் அடிக்கும் போது அங்க இருந்து சேது பாத்துக்கோ, சேது வீட்டுக்குள்ள நேர்மையா இருக்கணும், முக்கியமா இந்த குரூப்பிஸ் சேர்றவங்க டாமினேட் பண்றவங்களெல்லாம் தான் அடிச்சு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ஏன்னா இதெல்லாம் கடைசி சீசன் நடந்த ரொம்ப பெரிய விஷயம். குரூப்பா சேர்ந்துட்டு ஒரு ஆளை அட்டாக் பண்றது, மொத்தமா சேர்ந்து டாமினேட் பண்ணி ஒரு ஆளை அட்டாக் பண்றது அப்படி சொல்லிட்டு நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் இந்த சீசன் இருக்கக்கூடாது, அடிச்சு ஓட ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாபிக்கா எடுத்து வைக்கிறாங்க. விஜய் சேதுபதி உடனே என்னடா தெரியாம ஹோஸ்டிங் வந்துட்ட போல, சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது நேரா மார்க்கெட் பக்கத்துக்கு போறாரு. மார்க்கெட்ல போய் தக்காளி எடுத்து பார்த்துட்டு இருக்குமா அங்க இருந்து ஒரு அக்கா சொல்றாங்க, தம்பி காய்கறி எல்லாம் கூட நல்லது கெட்டது இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், ஆனா மனுஷங்களாம் கண்டே பிடிக்க முடியாது, கொஞ்சம் யோசிச்சு எல்லாம் நடந்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதுவுமே உள்ள சம்பவம் தான். ஏன்னா வீக் டேஸ்ல ஆட்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, வீக்கெண்ட்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. சோ இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் மனிதர்களை வந்து நல்லது கெட்டது கண்டுபிடிக்க முடியாது. சோ யோசிச்சு எல்லாம் முடிவெடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த கடைசி சீசன் நடந்த சம்பவங்களை தான் மொத்தமா எடுத்து வச்சு பேசியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு நண்பர்களே, டவுட் இருக்கு. சோ அதுல சொல்லி முடிக்கிறாங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ரேண்டமா வந்து ஒரு பீச் சைடு போறாங்க. அப்படி கடற்கரை பக்கமா போகும்போது அங்க வந்து சின்ன பசங்க ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. ஃபுட்பால்ல என்ன இருக்கும், ஃபவுல் போட்டா இல்ல அடுத்தவங்க காலில் போய் தட்டினா என்ன நடக்கும், கார்டு தூக்குவாங்க. சோ அந்த மேட்டர் தான் அங்க காட்டுறாங்க. சின்ன பசங்க வந்து ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து இன்னொருத்த கால்ல தட்டுற மாதிரி தட்டணும்னு அப்படி சொல்லிட்டு இங்க திரும்பி பார்த்து, சார் இங்க பாருங்க எந்த நேரத்துல என்ன கார்டு கொடுக்கணும்னு தெரியும்ல, தெரியலன்னா என்ன பார்த்து கத்துக்கோங்க, நான் வேணா சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. சொன்னோன்னே எங்க விஜய் சேதுபதியே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே மக்களுக்குள்ள இருந்த குமுறல். சும்மா உங்க இஷ்டமேனிக்கு உங்களுக்குள்ள ஒரு இந்த ஈகோ டச் ஆயிட்டா நீங்க ரெட் கார்டு தூக்கி கொடுத்துட்டு போயிருவீங்க. வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு எப்படி இருக்கும், செம வெறுப்பா இருக்குமா இல்லையா? அததான் இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. கண்ட நேரத்துல எல்லாம் சும்மா கார்டு எடுத்து காட்டாங்க. எந்த இடத்துக்கு எந்த கார்டு வேணும், முடிஞ்சா அங்க ஒரு எல்லோ கார்டு கொடுத்து கூட நீங்க சேவ் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க டைரக்டா ரெட் கார்டு கொடுத்ததுங்கிற தப்பு. சோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் எந்த நேரத்துல என்ன கார்டு கொடுக்கணும் அப்படிங்கறத பார்த்து கொடுங்க, தெரியலன்னா என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு தரமான சம்பவம் தான், கண்டிப்பா சொல்லி ஆகணும், தரமான சம்பவம். அடுத்த பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ரேண்டமா ஒரு பஸ் சீன் காட்டுறாங்க. இதெல்லாம் நான் ஆக்சுவலா நேத்தே சொல்றேன். இந்த பஸ்ல வந்து விஜய் சேதுபதி உட்கார்ந்துருக்காரு ரேண்டமா. சைடுல பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க நிக்கிறாங்க. சோ பிள்ளைத்தாச்சி லேடி ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம விஜய் சேதுபதி ஓகே நீங்க உட்காருங்கம்மான்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சேன்னு அங்க இருக்க மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கரிசனம் எல்லாம் இந்த 12B இருக்கட்டு, இந்த பஸ்ஸோட முடிச்சுக்கோங்க சார், இந்த பிபிக்குள்ள போய் இந்த கரிசன் எது காட்டுறாங்க, அடிச்சு ஓட விடுங்க சார்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா கடைசி சீசன் நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு ஆளுக்கு அதிகமான கரிசனம் கிடைச்சிச்சு. அது கண்டிப்பா நமக்கு தெரியும். அந்த ஆள் வந்து இந்த வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தையே பேசினாலும் அந்த ஆளை எதுவும் சொல்லல. ஆனா மத்தவன் எவனாச்சும் தெரியாம ஏதாவது அப்படின்னா சாட்டர்டே சண்டே போட்டு பொழந்திருப்பாங்க. சோ இந்த கரிசனம் எதுவும் காட்டாதீங்க, கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. எல்லாமே கடை சீசன் தான் நண்பர்களே, எல்லாமே கடை சீசன் ரெஃபரன்ஸ் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா நேரா ஒரு பீச் சைடா போய் ஒரு பஜ்ஜி கடையில போய் உட்காராங்க. சோ பஜ்ஜி கடையில போய் நம்ம விஜய் சேதுபதி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்கேயுமே ஒரு டாபிக் தான், பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கும் அந்த அக்கா சொல்றாங்க, பாருப்பா வாழ்க்கைங்கிறது பஜ்ஜி மாதிரி தான், முடிவு எடுக்கிறது எல்லாமே பஜ்ஜி மாதிரி தான் இருக்கணும், சும்மா அந்த வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளவளன்னு இருக்காம நல்லா மிளகா பஜ்ஜி மாதிரி சுருக்குன்னு இருக்கணும் பாத்துக்கோ முடிவெல்லாம், அதனால பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு விஜய் சேதுபதி ஷாக் ஆயிட்டாரு. என்னங்க போஸ்டிங் இன்னும் போகவே இல்லை, அதுக்குள்ள வாழைக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜின்னு போட்டு என்ன சாவடிக்கிறீங்களா, இந்த மாதிரி தான் எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அது எல்லாமே உண்மைதான்,
உள்ள போயிட்டு கடைசி சீசன் தான் எடுத்து ஆகணும், ஏன்னா கடைசி சீசன் ரொம்ப மொக்கையா போச்சப்பா, நீ அதை பண்ணியாப்பா, சரி அதை பரவாயில்ல உட்காருப்பா, நீ ஏன் அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட வாழக்கா பச்சி மாதிரி பேசு, இன்னொரு ஆள்கிட்ட மிளகா பச்சி மாதிரி பேசக்கூடாது, எல்லார்ட்டையுமே மிளகா பச்சி மாதிரி பேசு, அப்பதான் சீசன் நல்லா இருக்கும்னு சொல்லி அங்க சொல்றாங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா விஜய் சேதுபதியோட அசிஸ்டன்ட் வந்து அதுல நிக்கிறாரு நினைக்கிறேன். அவர் வந்து ஒன்னு சொல்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி கேக்குறாரு, என்னப்பா நீ ஏதாவது கருத்து வச்சிருக்கியா சொல்லணும்னே. இருக்கு, வீக்கெண்ட்ல தான் எல்லாருமே நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட உண்மை முகம் தெரியும், அதனால அதெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்க சரியா அப்படி சொல்லி அதுல ஒண்ணு உடைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கடைசி சீசன் ஞாபகம் வருது. அந்த வீக் டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சொல்லி கத்திட்டு, இந்த வீக்கெண்ட் வரும்போது சார் நாங்க பண்ணல சார், அவங்க தான் பண்ணாங்க சார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் போடுவாங்கல்ல, அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே அந்த கடை சீசன் மக்களுக்குள்ள இருந்த ஒரு குமுறல் தான். மக்களுக்குள்ள வந்து ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம், இதையே அவர் பேசல, இதையே அவர் அங்க சொல்லலன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் தான் எடுத்து இங்க போட்டு பேசியிருக்காங்க, தரமா இருந்துச்சு. இதுல வந்து கடைசியா விஜய் சேதுபதி வராரு, மேடைக்கு ஏறணும்னா முத களத்துல இறங்கணும், களத்துல இறங்கி ஆடி பார்த்தாதான் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா விஜய் சேதுபதி வந்து ஒரு டைலாக் சொல்றாரு, மேடையில ஏறணும்னா முத களத்துல இறங்கணும்ல, களத்துல இறங்கி ஆடி பார்த்தாதானே மேடை எப்படி இருக்கும்னு தெரிய வரும், அதனால மேடையில ஏறணும்னா களத்துல இறங்கணும், அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கு என்னவா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உழைப்பு அங்க போடணும்னு சொல்லி சொல்றாரு. சொல்லி முடிச்சு கடைசியில ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு, இனி ஆட்டத்தை பாரு அப்படின்னு மாதிரி அப்படி ஒரு போஸ கொடுத்துட்டு கடைசியில ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த சிரிப்பு அப்படியே உள்ளேயும் வரணும், இந்த மாதிரி நக்கல், இந்த மாதிரி ஒரு கெத்து பேச்சு அப்படியே பிக் பாஸ் ஹோஸ்டிங்குள்ள இருந்துச்சுன்னா தரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலயுமே கமல் சாரை தாக்கி பேசுற மாதிரி எனக்கு தெரியல, பட் இருந்தாலுமே ஒரு சைடா கொஞ்சம் கமல் சாரை வந்து கமல் சார் எடுத்த முடிவுகளை கொஞ்சம் உடைச்சு பேசியிருக்காங்க. ஏன்னா நம்ம கடைசி சீசனே சொல்லியிருந்தோம், அந்த இடத்துல ரெட் கார்டு கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க நினைச்சிருந்தா ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம், இல்ல 2 எல்லோ கார்டு கூட கொடுத்து இன்னொரு எல்லோ கார்டு வாங்கினா நீ வீட்டுக்கு போயிருந்த மாதிரி வான் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அவன் ஒருத்தன் உங்களுக்கு சாரி கேட்கல, நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லி நின்றுட்டு இருந்த ஒரு காரணத்தினால உங்க ஈகோ டச் ஆகி ஒன்னு அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது வந்து ரொம்ப தப்பான விஷயம் சொல்லிட்டு நம்மளே சொன்னோம். அது வந்து உண்மை, அப்படி அது வந்து அவ்வளவுக்குள்ள இறங்கி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, பட் அவ்வளவுக்குள்ள எக்ஸ்ட்ரீமா அது போச்சு. சோ அந்த ஒரு ரீசன் மக்கள் மத்தியிலே காண்டா பேசப்படுற ஒரு விஷயம் தான், அதெல்லாம் எடுத்துதான் உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேவரிசம், அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே டாமினேட் பண்றது, அந்த மாதிரி ஆட்களை தான் மொத தட்டணும். அந்த ஆட்களை விட்டுட்டே இருந்தீங்கன்னா வர்ற ஆட்களை எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருப்பாங்க. சோ அதனால அந்த ஆட்களை தட்டுங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு ப்ரோமோ தரமா எடுத்திருக்காங்க. சோ தரமா இருக்கு, இப்போதைக்கு தரமா இருக்கு. சோ சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது எப்படி எப்படி போக போன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டுமே ஓரளவு தரமா தான் இருக்கு. சோ இதுக்கப்புறம் அடுத்த வர்ற ப்ரோமோ தான் வீடுக்கான கான்செப்ட், இந்த பிக் பாஸ் எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிய வரும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ப்ரோமோ நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோமோக்கான உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ லைக் பண்ணிங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.